வணக்கம். குமரி கிழக்கு மாவட்ட முக்கிய செய்தி. எம்என் டேஞ்சர் பாய்ஸ் நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டியை சமூக சேவகர் VN ராஜன் அவர்கள் தலைமையேற்று துவக்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டம் பூதபாண்டி துவரங்காடு மத்தியாஸ் நகரில் எம்என் டேஞ்சர் பாய்ஸ் நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டியை சமூக சேவகர் VN ராஜன் அவர்கள் தலைமையேற்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் தொழில் அதிபர் துபாய் N ராஜவேல், திமுக மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் சரவணன், பூதபாண்டி பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் கிறிஸ்டோபர், முன்னாள் கவுன்சிலர் சொருபின் பிரகாஷ், சமூக ஆர்வலர் ஆல்பர்ட், திமுக கிளை பிரதிநிதி எழில் கண்ணுப்பிள்ளை, திமுக தொழிலாளர் அணி தினேஷ் அன்புராஜா, திமுக பூதபாண்டி நிர்வாகி விஜய் மற்றும் கிரிக்கெட் அணி வீரர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கஜா டிவி ரிப்போர்ட்டர்ஸுக்கும் வள்ளூர் ரிப்போர்ட்டர்ஸ் மற்றும் மற்ற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நாங்கள் மத்தியாஸ் நகரில் டேஞ்சர் பாய்ஸ் கிரிக்கெட் கிளப் லாஸ்ட்டு 15 வருஷமாக மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிற ஒரு டேஞ்சர் பாய்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பாக நாங்கள் ஒரு மாவட்ட அளவிலான ஒரு மாபெரும் கிரிக்கெட் போட்டியை இங்கே நடத்தி கொண்டு இருக்கிறோம். இது 2 வார காலகட்டமாக இது நடைபெற போகிறது. ஸோ 2வது வாரத்தில் இறுதிப் போட்டி நடைபெற்று அதில் வெற்றி பெறுவர்களுக்கு பரிசு தொகையும் சுழற்கோப்பையும் வழங்கப்படும். இது முதல் பரிசு நாங்கள் 8000 ரூபாய் பரிசு தொகையும், அதற்கான சுழற்கோப்பை. 2வது பரிசு 6000 ரூபாய், 3வது 4000 ரூபாய் மற்றும் 3000 ரூபாய் 4வது பரிசு, அதற்கான சுழற்கோப்பையும் வழங்கப்படும். இந்த டீம் பல்வேறு மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்று பல்வேறு சுழற்கோப்பைகளை கைப்பற்றியிருக்காங்க. இங்கே டீம் பிளேயரை பற்றி சொல்லணும்னா, இங்குள்ள டீம் பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் நம்ம கவர்மெண்ட் ஜாப்பில் போலீஸ் ஆகட்டும் இல்லை ஆர்மியிலும் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஏரியாவில் இந்த இடத்துல உள்ள அநேக இளைஞர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நம்முடைய விளையாட்டில் கவனம் செலுத்துறதுக்கு நல்ல நல்ல முயற்சிகள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த ஒரு முயற்சி தான் இன்றைக்கி இங்கே நடக்க போகிற ஒரு மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி. நீங்கள் நிறைய சமூக உதவிகள், மருத்துவ உதவி, கல்வி உதவி பண்ணிட்டு வரீங்க. இந்த விளையாட்டுத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் எப்படி? விளையாட்டுத்துறையில் ஆர்வம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், இதுதான் திருமூலருடைய வாக்கு. நீங்கள் ஒரு 10, 15, 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊர்லேயோ உங்கள் வீட்டில் உள்ள நோயாளிகளோட எண்ணிக்கை மிக மிக குறைவு. ரொம்ப ஓஸ்ட்டாக தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை வேறு எதுக்கோ போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்லேயும் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது, பிபி ப்ரெஷர் இருக்குது, காய்ச்சல் வர்றது மாதிரி இன்றைக்கி கேன்சர் வருது, அப்படி ஒவ்வொரு நோயெல்லாம் வருது. இந்த நோய்க்கெல்லாம் முக்கிய காரணம் நம்மளுடைய உடல் உழைப்பு இல்லாமை தான். அதுதான் அன்றைக்கி சொன்னாங்க, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அதனால் இந்த இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் உற்சாகப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும். இனி வரக்கூடிய தலைமுறை ஒரு நல்ல ஒரு தலைமுறையாக அமைய வேண்டும் என்று தான் நாங்கள் இந்த விளையாட்டுத்துறையை நாங்கள் கையில் எடுத்தோம். ஸோ இந்த விளையாட்டுத்துறையில் நாங்கள் அநேக மாவட்ட மாநில அளவிலான போட்டிகள் நடத்திருக்கோம். லாஸ்ட் வாட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாநில அளவிலான வாலிபால் போட்டி நடத்துகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி கபடி டீம், இன்றைக்கி ஈவினிங் ஒரு கபடி மேட்ச் இருக்குது, அதை தொடங்கி வைக்க போகிறோம். ஸோ கபடி டூர்னமெண்ட்டு மற்றும் இந்த கிரிக்கெட் டூர்னமெண்ட்டு இன்னும் அநேக விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறோம். இதனுடைய முதன்மையான காரணம், நாளைய தலைமுறை நல்ல ஒரு ஆரோக்கியமான தலைமுறையாக ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப்பில் அவங்க வாழணும். அதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கம். அதனால நாங்கள் விளையாட்டுத்துறையை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விளையாட்டுத்துறையில் நீங்கள் உற்சாகப்படுத்துறத மக்கள் சார்பாக வரவேற்கிறோம். அதாவது விளையாட்டு ஒரு போட்டி ஆரம்பிச்சோன்னா ஒரு மாநகரில் முக்கியமான பகுதி, தலைநகரில் பகுதியில் அமைப்பாங்க. இது ஒரு கிராமம் சார்ந்த ஒரு நகரத்தில் நீங்கள் தேர்வு செய்ததற்கு காரணம் என்ன? இது பாருங்கள், நாங்கள்லாம் ஒரு இளைஞராக இருக்கும்போது எங்களை ஒரு வழி காட்டுகிறதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ எங்களுடைய ஒரு ஃப்யூச்சர், நாங்களே இப்போ எங்கள் தலைமுறை எங்கள் கூட்டத்தில் உள்ளவங்களே அநேக பேர் ஸ்டேட் லெவலோ இல்லை இந்தியன் டீமில் உள்ள பிளேயர்ஸாக மாறக்கூடிய ஒரு சான்ஸ் மாறிப்போச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி இல்லை. இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா நிறைய வழிகாட்டி, நிறைய கைட்லைன்ஸ் கிடைக்கும், நிறைய கிளப் இருக்குது, அவங்க மூலம் போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி வில்லேஜ் ஏரியாவில் இந்த மாதிரி வழிகாட்டி கிடையாது. அதனால் நாங்கள் அவங்க இன்னும் இளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு போகணும். மக்களுக்கு அவங்கள அடையாளப்படுத்தணும்.
அவங்கள மட்டுமல்ல, அவங்களுடைய ஊருக்கும் பெருமை சேர்க்கணும். இப்போ மத்தியாஸ் நகர்லேருந்து ஒரு ஸ்டேட் பிளேயர் வந்திருக்காரு, இல்லை ஒரு இந்தியன் பிளேயர் வந்திருக்காருன்னா இது அவருக்கு மட்டும் பெருமை கிடையாது, எங்களுடைய ஊருக்கும் பெருமை. ஸோ எங்களோட வில்லேஜ் அவர் மூலமாக நாளைக்கு ஒரு பெரிய வில்லேஜாக மாறதுக்கு, ஒரு பெரிய சிட்டியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நாங்கள் இந்த வில்லேஜ் எடுத்து வில்லேஜில் உள்ள எல்லா இளைஞர்களும் நாங்கள் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். போன முறை நடந்த கைப்பந்து போட்டியில் மகளிருக்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும் நீங்கள் அறிவிச்சிருந்தீங்க. கிரிக்கெட்லேயும் அந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் தொடங்க மாதிரி ஐடியா இருக்கிறாங்க. ஓகே, நல்ல கேள்வி. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த முறை நடந்த மாநில அளவிலான வாலிபால் போட்டியில் மகளிர் டீமில் ஒரு டூர்னமெண்ட், அருமையான ஒரு டூர்னமெண்ட் நடத்தினோம். அந்த டூர்னமெண்ட்டோட இம்பேக்ட், அதனுடைய பிரதிபலிப்பாக நிறைய லேடிஸ் இப்போது வாலிபால் விளையாடுறாங்க, ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கள் பூதப்பாண்டி பேரூராட்சியிலே ஒரு 4 லேடிஸ் டீம் இப்போ வந்துருக்குது. போன டூர்னமெண்ட்டில் பூதப்பாண்டியிலேருந்து எந்த லேடிஸ் டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணல, எல்லாம் சிட்டிலேருந்து தான் வந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பூதப்பாண்டி பேரூராட்சியிலேருந்து 4 லேடிஸ் டீம் இப்போ ட்ரைன் பண்ணி ஒரு ட்ரைன் கோச்சால் நாங்கள் அவங்க ட்ரைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க அடுத்த இதுக்கு வருவாங்க. அதே மாதிரி இப்போ கிரிக்கெட்டுக்கும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நான் கிரிக்கெட் பண்ணல, கபடிக்கும் நாங்கள் லேடிஸ் டீமை பார்த்துட்ருக்குறோம். ஸோ இனி ஒரு நாட்களில் அந்த லேடிஸ் மேட்ச் வச்சு எங்கள் ஊரில் உள்ள பெண்கள் நிறைய பேர் இன்றைக்கி வெளியே வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப வெட்கப்பட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களெல்லாம் என்ன பண்ண மீன்ஸ் ஷையாக இருக்காங்க, அவங்களெல்லாம் என்னை உற்சாகப்படுத்தி இனி ஒரு நாட்களில் கண்டிப்பாக நாங்கள் அநேக லேடிஸ் மேட்சை நாங்கள் நடத்துவோம் என்று உறுதி கூறுகிறோம். அந்த பரிசளிப்பு விழா இன்றைக்கி வந்து உங்களுக்கு 22ஆம் தேதி இல்லை? ஸோ 22ஆம் தேதி 29ஆம் தேதி 29 ஞாயிற்றுக்கிழமை வருது. அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த இதுலேருந்து ஒரு வாரத்து இதில் மேட்ச் நடந்துட்டு இருக்கோம். அந்த 29ஆம் தேதி நாங்கள் அந்த பரிசளிப்பு விழாவை நடத்த தீர்மானித்திருக்கிறோம். அந்த பரிசளிப்பு விழாவில் அநேக முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு நம்முடைய வீரர்களை உற்சாகப்படுத்துவார்கள். குமரி மாவட்ட பத்திரிகை நண்பர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, முக்கியமானது இந்த பரிசளிப்புக்கு இந்த பரிசை ஸ்பான்சர் பண்ணது நம்ம கூட்டத்தில் இருக்கிற அண்ணன் VN ராஜவேலன் அவர்கள். அவர் துபாயில் அது கம்பெனி தொழிலதிபராக இருக்கிறாரு. அவர் கேட்டவுடனே அந்த பரிசு சோழர் கோப்பைக்கு ஆனால் செலவு அவர் ஏற்றுக்கிட்டாரு. அவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம். மற்றும் அநேகவர் உற்சாகப்படுத்தினார்கள் இந்த விளையாட்டு போட்டியை. எல்லாருக்கும் நன்றி. வர்ற நிறைய டீம்ஸ் வந்திருக்காங்க. அந்த டீம்ஸ்க்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ வெற்றி வந்து முக்கியமான கிடையாது, அவருடைய முக்கியமான அந்த கடின உழைப்பு, அவங்களுடைய பங்களிப்பு, டெடிகேஷன், இதுதான் முக்கியம். ஏன்னா நாளைக்கு நான் ஒரு கம்பெனியில் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது இந்த குணம்தான் அவர்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவங்களுக்கு அவங்களுக்கு உதவும். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஹார்ட் ஒர்க்கு தான் அடுத்தது. அது மட்டுமல்ல, கடைசி வரை போராடுறது, அந்த போராட்ட குணம் வந்து இப்போ நம்மளுடைய இளம் தலைமுறை மக்கள்கிட்ட கிடையாது. அந்த போராட்ட குணமே சுத்தமாக போயிடுச்சு. ஸோ இது போன்ற விளையாட்டை விளையாடும்போது அவங்க கடுமையாக போராடுவார்கள். இந்த போராட்டம் நாளைக்கு அலுவலகத்திலோ அல்லது அவருடைய வாழ்க்கையிலோ எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக விட்டு விடாமல் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு மனநிலையை கொண்டு வரும். அதற்காக அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537